என் அன்பு சகோதரிகளை வாழ்த்துகிறேன். இந்த நாளின் சிப்பிக்குள் முத்து குறைவுகளை நிறைவாக்குவார். இந்த தலைப்பை கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் ஏதோ ஒரு இடத்துல ஒரு குறைவு இருந்து கொண்டு தான் இருக்கிறது பாருங்களேன். பிலிப்பியர் 4:19 என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அவர்தான் ஐஸ்வர்ய சம்பனர். அவர்தான் குறைவுகளை நிறைவாக்க முடியும். நம்மை உண்டாக்கினவரும் அவர்தான். ஒவ்வொரு உடல் உறுப்புக்களை வைத்ததும் அவர்தான். அப்படின்னா நமக்கு சுகவீனம் என்கிற குறைவு இருந்தாலும் அவர்தான் சரி பண்ண முடியுங்க. இப்போ உதாரணத்துக்கு இயேசு கிறிஸ்து வந்து நின்று, மக்களே உனக்கு என்ன குறை சொல்லு மக்களே, என்னுடைய ஐஸ்வர்யத்தின்படி உன் குறைவையெல்லாம் நிறைவாக்க விரும்புகிறேன் அப்படின்னு இன்னைக்கு வந்து கேட்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் பட்டியல் போடுவீங்க. எனக்கு நீண்ட நாள் குழந்தை இல்லை, எல்லாரும் கேலி பண்ணுறாங்க, என்னை குத்தி குத்தி கிழிக்கிறாங்க, நீண்ட நாள் ஒரு வீடு இல்லாமல் இருக்கிறேன், குழந்தைகள் ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்குது, கீழ்ப்படிய மாட்டுது, படிப்பு சரியாக வரல, வேலை இல்லை, வீடு இல்லை, ஐஸ்வர்யம் இல்லை, வாங்குகிற சம்பளம் எல்லாம் கடன்காரனுக்கு போயிடுது. இப்படி தான் நாம் சொல்லுவோம். அதே போல் நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஒரு கேள்வி கேளுங்களேன். ஏசப்பா எங்கள் குறைகளை கேட்டீங்களே, இப்போ எங்களிடத்துல உங்களுக்கு ஏதாவது குறை இருக்கா ஆண்டவரே அப்படின்னு கேட்டால் ஆண்டவர் உங்களை குறித்து என்ன சொல்லுவாருங்க? இப்போ உங்கள் குறைகளுக்காக நான் வருகிறேன். ஆண்டவர் வந்து உங்கள் குறைகளை கேட்டார்னா உங்கள் குறைவுகள்லாம் நீங்கள் சொல்லுவீங்க. இன்று தலைப்பு குறைவுகளை நிறைவாக்குவார். என் தேவன் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி, ஐஸ்வர்ய சம்பனர், இந்த பூமிக்கெல்லாம் சொந்தக்காரர், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்தில் இருந்துதான் நன்மையான எந்த ஈவும் இறங்கி வர முடியும். பிரியமானவர்களே, அந்த நன்மையை உங்களுக்கு தேவன் தருவார். என்ன குறைவோடு இருக்கிறீங்க? கண்ணீரோடு இருக்கிறீங்களா? இந்த வியாதி என்னை பாடாப்படுத்துது, நல்ல ஆசீர்வாதமாக தான் இருக்கிறேன், ஆனால் நிம்மதியே இல்லை, அநேக விரல்கள் என்னை சுட்டி காட்டி குற்றம் சாட்டி கொண்டே இருக்கிறது, எனக்கு பின்னாடி பேசுகிறத உணர்றேன், சூழ்ச்சி பண்ணுறத உணர்றேன், நன்மை செஞ்சு தீமையை அனுபவித்து கொண்டு இருக்கிறேன். ஒரு மாதத்தில் முதல் மாதம் சம்பளம் வாங்குகிறேன் சிஸ்டர், 5ஆம் தேதிக்குள்ளே என் சம்பளமெல்லாம் காணாமல் போயிடுது, கடன், வட்டி. என் பிள்ளைங்க நல்லா வளரும்னு நினச்சேன், ஆனால் அன்புல்லாமல் வளர்ந்துருக்காங்க சிஸ்டர். பிள்ளைங்கள்ட்ட ஒரு அந்யோன்யத்தை பார்க்கவே முடியலை, அன்பே காட்ட மாட்டேங்கிறாங்க. நல்லா படிப்பாங்கன்னு நினச்சேன், படிப்பும் இல்லை, ஏதோ ஒன்றுக்கு அடிமையாகி இருக்கிறாங்க. நிறைய குறை இருக்குது ஆண்டவரே, எனக்கு நிறைய குறைவு இருக்குது என் குடும்பத்தில், என் வாழ்க்கையில். என் கணவன் என்னை நேசிப்பதே இல்லை, என் மனைவி என்னை நேசிப்பதே இல்லை, என் பெற்றோர் என்னை நேசிப்பதே இல்லை, என் பிள்ளைகள் என்னை நேசிப்பதே இல்லை. நல்ல பொருள் வாங்கணும்னு ஆசைப்படுறேன், என் பிள்ளைங்கள் கேட்டதை வாங்கி கொடுக்க விரும்புகிறேன். குறைவு உண்டே, குறைவு உண்டே. இப்படி குறைவோடு வாழ்கிற உங்களுக்குத்தான் ஒரு நற்செய்தியை சொல்ல விரும்புகிறேன். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அன்னாளுக்கு குறை இருந்துச்சுங்க. ஆலயத்தில் போல குறையெல்லாம் இறக்கி வச்சா. ஆலயத்தில் போய் ஆண்டவருடைய சமூகத்தில் எங்கேயும் சொல்லலைங்க. நாம் குறைவையெல்லாம் சொந்தக்காரங்கள்ட்டையும் மனுஷர்கள்ட்டையும் ஆண்டவருடைய படைப்புகள்கிட்டையும் சொல்லிக்கொண்டே இருக்கிறதுனால தான் படைப்பாளர் அமைதியாக இருக்காருங்க. நீங்கள் படைச்சவர்கிட்ட உங்கள் குறைவெல்லாம் கொட்டி பாருங்களேன், அவர்தான் நன்மையான எந்த ஈவையும் பரத்திலிருந்து அனுப்ப முடியுங்க. ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து தான் இறங்கி வர முடியுங்க. அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி தான் உங்களை ஆசீர்வதிக்க முடியும், உங்கள் குறைவை எல்லாம் நிறைவாக்க முடியும். இதை அறிந்த அன்னாள் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் தன் குறைவை எல்லாம் கொட்டி தீர்த்தா. ஆண்டவர் குறைவை அறிந்து மாபெரும் தீர்க்கதரிசியாகிய சாமுவேலை கொடுத்தாரு. நீங்கள் எத்தனை பேர் குழந்தை இல்லாமல் இருக்கிறீங்க? ஆண்டவருடைய சமூகத்தில் அன்னாளை போல உங்கள் இதயத்தின் குறையை ஒப்பு கொடுத்து ஊற்றி
இதயத்தை உடைச்சி ஊற்றி விடுங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுப்பார், வீடு வாசலை தருவார், பிள்ளைகளின் சுபாவங்களை மாற்றுவார், கணவனின் சுபாவங்களை மாற்றுவார். மனைவி உங்களுக்கு எதிராகவே இருக்கிறாங்கன்னா அந்த மனைவியின் சுபாவத்தை ஆண்டவர் மாற்றுவார். பிரியமானவர்களே, உங்கள் குறைவையெல்லாம் நிறைவாக்குகிற ஆண்டவர். விபச்சார ஸ்திரீ கூட்டிட்டு வர்றாங்க, ஓடி ஓடி விரட்டிட்டு வர்றாங்க, கல்லறியும்படி. விபச்சாரத்தில் பிடிபட்ட ஸ்திரீ கல்லறிய வேண்டும். இயேசுவிடம் கொண்டு வந்து சொல்லுகிறார்கள், கல்லறிய வேண்டும், குற்றம் சாட்டுகிறார்கள். அவளுக்காக பரிந்து பேச ஒருவருமே இல்லை. அவளுக்காக பரிந்து பேச அந்த இடத்துல யாருமே இல்லை. அவள் குற்றவாளி என்றால் அவளோடு இருந்தானே அவனும் குற்றவாளி தானே. ஆனால் அவளுக்காக பரிந்து பேச அங்கே யாரும் இல்லை. ஒரே வார்த்தையில் அவள் குறை என்ன தெரியுமா? அவளுக்கு பரிந்து பேச ஆள் இல்லை. ஒரே வார்த்தையில் ஆண்டவர் சொல்லுகிறார், யோவான் 8:7, உங்களில் பாவமில்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லறிய கடவன் என்று சொல்றாரு. யாரையும் காணுங்க, யாரையும் காணுங்க. ஆண்டவர் மனசார அவளை மன்னிச்சு இனி பாவம் செய்யாதேன்னு அனுப்புறாரு. அவளுக்கு என்ன குறை இருந்துச்சு? அவளுடைய நியாயத்தை சொல்லவும் அவளுக்காக பரிந்து பேசவும் ஆள் இல்லாத ஒரு குறை. உங்களுக்கு இது போல இருக்குதா? பரிந்து பேச யாரும் இல்லையா? குற்றம் சாட்டி கொண்டே இருக்கிறாங்களா? உங்களுக்கான நியாயத்தை எடுத்துரைக்க யாரும் இல்லையா? இயேசு கிறிஸ்து இருக்கிறார். பிரியமானவர்களே, யோவான் 5:2 வசனத்திலிருந்து நீங்க பார்த்தீங்கன்னா, பெதஸ்தா எனப்பட்ட குளத்துல ஆட்டுவாசல் அருகே 5 மண்டபங்கள் இருக்கும். அங்கே குருடர், சப்பானியர், சூம்பின உருப்புடையர் முதலையான வியாதிஸ்தர் அங்கே படுத்திருப்பாங்க. சில சமயத்தில், சொல்லாத நேரத்தில், சில சமயத்தில் ஒரு தேவதூதன் வருவான், சட்டுன்னு வந்து அந்த குளத்தை கலக்கிடுவான். அந்த கலக்கிற நேரத்தில் யார் பார்க்குறாங்களோ அவர் முந்தி போய் இறங்குறாங்கன்னா அவங்களுக்கு எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சொஸ்தம் அடைஞ்சிருவாங்க. இந்த வல்லமை எங்கிருந்து வருது? கிறிஸ்துவினிடத்திலிருந்து வருகிறது. பாருங்களேன், சும்மா தண்ணியில் இறங்குனா சுகமாகுமா? அப்போ இயேசு கிறிஸ்து அந்த வழியா வர்றாரு. 38 வருஷம் வியாதி கொண்டு இருக்கிற ஒரு மனுஷன் அங்கே இருக்கிறான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயான்னு தான் கேட்கிறாரு. அவ்வளோ நாள் அடக்கி வச்சிருந்த மனக்குறைய விரும்புகிறாயான்னு கேட்டா, சொஸ்தமாக விரும்புகிறாயா என்று கேட்டா, ஆமா ஆண்டவரேன்னு தானே சொல்லணும். அவ்வளோ நாள் அடக்கி வச்சிருந்த ஒரு குறைய ஆண்டவரிடத்துல சொல்றான். என்ன குறை தெரியுமா? குளத்துல கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை, இதுதான் என் குறை. அதற்கு அந்த வியாதிஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை, நான் போகிறதுக்குள்ள வேற ஒருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்று சொன்னார். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லுகிறார். குளமே வந்துருச்சுங்க அந்த இடத்துல. பெதஸ்தா குளம் என்னங்க? அந்த குளத்தின் வல்லமையே இயேசு கிறிஸ்துவே அவன் அருகிலே நின்று அவனுக்கு சுகம் கொடுக்கிறார். இதே போல நீங்களும் உதவியற்ற நிலைமையில உங்களுக்கு உதவுவதற்கு யாரும் இல்லாமல் நீங்கள் தவித்து கொண்டிருக்கலாம். இயேசு கிறிஸ்து உங்கள் அருகே வந்து இந்த நாளிலே உங்களுக்கு உதவி செய்யும்படி நிற்பார். பிரியமானவர்களே, நிற்பார். சரி, ஆண்டவர் உங்களுக்காக உதவும்படி இன்னைக்கு அழகான ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறாரு. உங்கள் குறைவையெல்லாம் கர்த்தர் நிறைவாக்குவார். ஆனால் ஆண்டவர், உன் பேரில் எனக்கு ஒரு குறை இருக்கு மக்களேன்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஆண்டவர் பார்த்தீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 2 பெர்கமு சபையை பார்த்து எப்பவுமே அப்ரிஷியேட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் குறைகளை சொல்லுவார். ஃபஸ்ட்டு அப்ரிஷியேட் பண்ணுறாரு, அதுக்கப்புறம் சொல்கிறாரு, ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு அப்படின்னு சொல்கிறாரு. தியத்தீரா சபையை பார்த்து ஃபஸ்ட்டு அப்ரிஷியேட் பண்ணுறாரு, அதுக்கப்புறம் சொல்லுகிறாரு, உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு அப்படின்னு சொல்கிறாரு. 2 நீங்கள் வாசித்து கொள்ளவும். உங்கள்கிட்டையும் இந்த ஆண்டவர் சொல்கிறாரு, நீ நல்லா ஜெபிக்கிற, வேதம் வாசிக்கிற, எல்லாம் செய்கிற, பாட்டு பாடுற, ஆனால் உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு என்று ஆண்டவர் சொன்னால் அந்த குறையை நீங்கள் இன்று ஒப்பு கொடுக்க முடியுமா? அப்படி ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளையும் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார்.
காட் bless யூ. தினந்தோறும் சிப்பிக்குள் முத்து தேவ செய்தியை பெற விரும்பினால் ஈகிள் ஸ்விங்ஸ் மினிஸ்ட்ரீஸ் பேஜ் ஃபாலோ செய்து கொள்ளலாம் அல்லது ஈகிள் ஸ்விங்ஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளலாம். பெண்களுக்காக வாரத்தில் 3 நாட்கள் வேத பாடம் இலவசமாக எடுக்கப்படுகிறது. நீங்கள் விரும்பினால் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு இணைந்து கொள்ளலாம். காட் bless யூ ஆல்.